அம்மா எனக்கு உடம்புல ஒரு இருக்கும் வீட்டுக்கு சாப்பிட்டு ஜாக்கிரதை. அத்துக்கு கீழே கூட நாய் தூக்கி போட வச்சு பூட்டி வைமா. ஆமா அது பூட்டி என்ன பண்றது? எதுவும் மொக்க தங்கி கூடாத என்ன ஏதோ பரவாயில்ல. ஆமா நாளைக்கு கத்தாங்க ஒன்னும் போருக்கு போயிருக்காங்க. நம்ம அந்த ஐயோ அண்ணி வந்தாங்கடா. அண்ணி வாங்காது இருவருக்கு திருமணம் ஒரே மேடை நடந்தது. ஆமா நடந்த கையோடு என்னுடைய கணவரும் என்னுடைய அண்ணனும் போருக்கு சென்று விட்டாங்க. ஆமா அண்ணி அண்ணி திருமணம் நடந்த கலைப்பு ஒரே ஒரு சற்று உறங்கலாமே. டேய் நம்ம இது தூங்க போறோம். காவல சர்வ ஜாக்கிரதா இருக்கணும். சேட்டா நீங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன். நம்ம கலையை தானே நம்மள படுப்போம். நீ தப்பா நினைக்காது. என் பொண்ணு கால் காது போட்டு பட்டு தான் பாய்ப்பான். அது மாதிரி நினைச்சிடும் போல. காலை வெட்டிடுவேன். நீ பாருமா காலை மட்டும் வெட்டி. தெரியவில்லை. ஏனென்றால் இருவரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்திருக்கிறார்கள். சரி முகத்தை திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு தூரம் வந்தன என் நிலைமை புரிஞ்சு பார்த்து பாவி. போருக்கு சென்றேன். ஆனால் செல்லும் வழியிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக இருந்தால் ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை. அதனால் அதே இடத்தில் கூடாரம் அமைத்து நானும் உன்னோட அண்ணனும் தங்கிடும். ஆனா உங்க அண்ணன் படுத்த உடனே தூங்கிட்டான். ஆமா சரி எப்பதான் கேட்கிறேன். உனக்கு இருக்கிற ஆசை அண்ணன் இருக்காதா? ஆசை இருந்தா தூக்கம் வருமா? ஆமா தூக்கத்துல மண்ணன் என்ன அதுக்காக எனக்கு உறக்கமே வரவில்லை. இது வாங்க இப்ப முக்கியம் போருக்கு போங்க. ஏன்டியா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடு. என்ன கஷ்டம்? போருக்கு போகத்தான் போறேன். இதற்காக வந்து சாந்தி நாம் இருவரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும் கண்ணி. இந்தாவே
அடடடடடா. என்ன ஒரு சுகம்! இப்பேற்பட்ட சுகத்தை காண்பதற்கா இத்தனை நாட்கள் காத்துக் கொள்கிறது. என்ன இருக்குது சாந்தி? சாந்தி ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன ஆட்டு தண்ணி இது? இல்ல, எனக்கு தெரியல. எல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரக்கூடாது. அப்ப தெரியும் உனக்கு. இப்ப தெரியலடி, ஆசடி. சரி சாந்தி, இருந்தாலும் வந்து வெகு நேரமாகிவிட்டது. சரி, உன்னுடைய அண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். விடுத்தால் விடுத்துக் கொள்வான். அதற்குள்ளாக நான் அங்கு செல்ல வேண்டும். வரட்டுமா சாந்தி? எனக்கு ஒரு சந்தேகம் சாந்தி. நான் வந்தது, உன்னை சந்தித்தது, நாம் இருவரும் ஒன்றாக இன்பமாக இருந்தது. இந்த விஷயத்தை யாரு இடத்திலும் சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து கொடு. அப்படின்னா ஒரு மனைவி மீது உனக்கு சந்தேகமா? அப்படி இல்லை. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். போருக்கு சென்றவன் தன் கடமையை மறந்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மனைவி இடத்திலே திருட்டுத்தனமாக இன்பமாக இருந்தார் என்ற செய்தி கேட்டால் என்னை பற்றி நாட்டு மக்கள் கேவலமாக பேச மாட்டாங்க. அதனால் தான். அப்படியா? ஆமா. இத பாரு, உனக்காக என்னது எத்தனை துன்ப நேரம் சரி, நான் இருவர சந்தோஷம் இந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். சபாஷ். சரி, வரட்டுமா சாமி? நான் வந்தேன் உன்னை சந்தித்து. இருந்தாலும் காதல் நினைவாக இந்த முத்தாரம், இந்த முத்தாரம் எப்பொழுதும் உன் கழுத்தில் இருக்கணும். ஆகட்டுமா? செய்து கொடுத்த சத்தியம்